ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம பீஸாவை பற்றி எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையுமே உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். பீஸா பேஸ்லேருந்து அதுக்கு மேலே போகிற டாப்பிங்ஸ் வரைக்கும் எதெல்லாம் வந்து போட்டால் நல்லாயிருக்கும், எப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், அது எல்லாமே இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ நான் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 60லேருந்து 70 பீஸா வரைக்கும் செஞ்சுருப்பேன். ஸோ நான் செய்யும் போது நான் ஃபாலோ பண்ண டிப்ஸாக இருக்கட்டும், நான் லேர்ன் பண்ண விஷயம் எல்லாத்தையுமே உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா நீங்களே வந்து ஒரு பர்ஃபெக்டான பீஸா வந்துட்டு வீட்டில் ரெடி பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேசிக் ஸ்டெப்ஸ் இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணும் போது நமக்கு ஒரு நல்ல பீஸா வந்துட்டு நம்ம வீட்டிலேயே செய்ய முடியும். கடையில் வாங்குற பீஸாவுக்கும் நம்ம வீட்டில் செய்கிற பீஸாவுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு உடனே சாப்பிட போகிறோம், அதனால பழசு சாப்பிட்ற மாதிரி எதுவும் இருக்காது. அதே மாதிரி அதில் போடுற வந்துட்டு இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிடிச்ச இன்க்ரீடியன்ஸ் போடுறதுனால நம்மளோட ஃப்ளேவர் வந்து நம்ம கொண்டு வரலாம். அதே சமயத்தில் நிறைய நம்ம வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு நம்ம கொஞ்சமாக பீஸா சாப்பிட்டாலே நல்ல ஃபில்லிங் ஆகுற மாதிரி பண்ணிடலாம். இந்த மாதிரி பண்ணுறதுனால நமக்கு வந்துட்டு பீஸாவும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும், அதே சமயத்தில் நிறைய வெஜிடபிள்ஸ் வந்துட்டு இன்டேக் பண்ண மாதிரி இருக்கும். காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் செய்கிற பீஸா தான் வந்துட்டு கொஞ்சம் நமக்கு கம்மியாக இருக்கும். ஈவன் வந்துட்டு நமக்கு பிடிச்ச எல்லா டாப்பிங்ஸும் போட்டாலுமே நமக்கு பெருசாக வந்துட்டு ரொம்ப காசு ஆகாது. ஒன்ஸ் நீங்கள் பீஸா செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்களே வந்துட்டு அதில் நிறைய க்ரியேட்டிவாக பண்ணலாம். உங்களுக்கு என்ன மாதிரி ஸ்டஃபிங் பிடிக்கும், ஸோ என்ன மாதிரி டாப்பிங் பிடிக்குங்கிறத நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவும் போடாமல் நமக்கு பிடிச்ச இன்க்ரீடியன்ட்ஸை வச்சு நம்மளே வந்துட்டு வீட்டில் சூப்பராக பீஸா ரெடி பண்ணிக்கலாம். இந்த பீஸாவோட எல்லா டிப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும். அதே சமயத்தில் உங்களுக்கு அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். ஸோ ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னோட பன்னீர் பீஸா ரெசிபியுமே போடுறேன். இதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு வெஜ் பீஸா, சிக்கன் பீஸா, அந்த காமனாக இருக்கிற பீஸாஸ் வந்துட்டு போட்டிருப்பேன். அந்த வீடியோஸையுமே பாருங்கள். உங்களுக்கும் என்ன மாதிரி பீஸா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாவது பீஸாவை பற்றின ஐடியாஸ் இல்லை டிப்ஸ் வந்து தெரிஞ்சிருந்தாலும் என் கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். பீஸா எந்த மாவில் செஞ்சால் நல்லாயிருக்கும்? ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா பீஸா செய்கிறதுக்குனே மாவு தனியாக இருக்குது. அது வந்துட்டு ஓவோ பீஸா ஃப்ளோர்னு சொல்லுவாங்க. அது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இது பீஸாவுக்கு ஒரு நல்ல டெக்ஸ்சர் கொடுக்கும். இந்த மாவு கிடைக்கலன்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை, நம்ம மைதா மாவு வச்சே செய்யலாம். மைதா மாவு இல்லைன்னா ஆல் பர்பஸ் ஃப்ளோர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வச்சு நம்ம வந்து சூப்பராக பீஸா செஞ்சிடலாம். ஒருவேளை உங்களுக்கு வந்துட்டு பிரெட் செய்கிற மாவு கிடச்சிச்சின்னா பிரெட் செய்கிற மாவு கொஞ்சமும் மைதா மாவு கொஞ்சமும் நீங்கள் கலந்து போட்டிங்கனாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம எந்த ஈஸ்ட் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஈஸ்ட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த டைப் ஆஃப் ஈஸ்ட் வேணுமாலும் யூஸ் பண்ணலாம். ட்ரை ஈஸ்ட்டு இல்லை இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் எது வேணுமாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஒன்லி ஒரே ஒரு விஷயம் என்ன நீங்கள் ஃபாலோ பண்ணணுன்னா ஈஸ்ட் வந்து ஆக்டிவாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் வந்துட்டு ஆக்டிவ் இல்லாத ஈஸ்ட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா மாவு வந்துட்டு உங்களுக்கு நல்லா உப்பி வராது. ஸோ சாஃப்ட்னஸ் இருக்காது, உங்களுக்கு அந்த கரெக்டான பீஸாவோட டெக்ஸ்சர் இருக்காது. ஸோ ஈஸ்ட் எப்படி ஆக்டிவாக இருக்குன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பீஸா மாவு செய்கிற வீடியோலேயே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியராக அதை சொல்லியிருப்பேன். ஸோ நீங்கள் கண்டிப்பாக அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும், எப்படி வந்துட்டு நம்ம அதை ப்ரூஃப் வந்து பார்க்குறது, ஈஸ்ட் வந்து ஆக்டிவாக இருக்கா இல்லையாங்கிறத கண்டுபிடிக்கிறதுன்றதை நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்டெப்பு பீஸா மாவு வந்து எப்படி பர்ஃபெக்டாக செய்கிறது அப்படின்றது. ஸோ இதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கிளியராக நமக்கு சொல்லியிருக்கணும், அதுக்காக நம்ம தனி வீடியோவாகவே அதை போட்டிருப்போம். அதை கண்டிப்பாக பாருங்கள். உங்களுக்கு அதோட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அந்த லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் ஒரு டைம் வந்து ரெடி பண்ணுற பீஸா மாவை ஒரு வாரம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வந்து கெட்டு போகாமல் வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு தட்டி அது உப்பி வந்ததுக்கு அப்புறமா அதை எடுத்து காற்று போகாத மாதிரி நல்லா வச்சிட்டிங்கன்னா ஒரு வாரம் வரைக்குமே நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு பீஸா மாவு செய்கிறதுக்கு கொஞ்சம் டைம் இல்லை அந்த மாதிரி நினச்சிங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக வந்துட்டு பீஸா மாவுமே வந்துட்டு கடையில் விற்கும், நீங்கள் அதையுமே வாங்கி யூஸ் பண்ணலாம். ஸோ அதுவுமே வந்துட்டு நான் இன்ஸ்டண்ட்டாக உள்ள வந்து பொருளை வச்சுமே பீஸா செஞ்சு காமிச்சிருக்கேன். அந்த வீடியோவுமே என்னோட சேனலில் இருக்குது, அதுக்கான லிங்க்குமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஆனால் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கு டைம் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக வந்துட்டு வீட்டிலே செஞ்சு சாப்பிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த ஃப்ரெஷ்னஸ், டேஸ்ட் எல்லாமே வந்துட்டு ரொம்ப எக்ஸாக்டாக கிடைக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பீஸா க்ரஸ்ட். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம தின் க்ரஸ்ட் பார்க்கலாம். தின் க்ரஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நைஸாக நம்ம போட்டுக்கிட்டோம் அப்படின்னா பார்த்திங்கன்னா உங்களுக்கு பீஸா வந்துட்டு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இதே வந்து கொஞ்சம் திக்காக போட்டுக்கிட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் சாஃப்டான பீஸா வந்து கிடைக்கும். எனக்கு பர்சனலாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக இருக்கிற பீஸா தான் பிடிக்கும். ரொம்ப வந்து கிறிஸ்பியாக இருக்கிற பீஸா விட இது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறது பீஸா க்ரஸ்டோட எட்ஜஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். பீஸா எட்ஜி நம்ம விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த எட்ஜஸ் வந்து ரொம்ப பெருசாக பிடிக்காது, அது வந்து சாப்பிடாம அப்படியே வச்சுடுவாங்க.
அப்படிப்பட்டவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக வந்து தின்னாக பண்ணிக்கலாம். ஸோ வந்து பெருசாக வந்து அந்த எட்ஜஸ் வந்து இருக்காது. உங்களுக்கு பீஸாவோட அந்த மிடில் தான் வந்துட்டு அந்த நடுப்பகுதி தான் நிறையா இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னா ரொம்பவே சின்னதாக நீங்கள் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்கான எட்ஜு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கார்னர் வந்து கொஞ்சம் வந்து திக்காக இருக்கும். ஸோ நீங்கள் பீஸா சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த எட்ஜு வந்து தனியாக சாப்பிட்ற அளவுக்கு உங்களுக்கு வந்து கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். இந்த மாதிரி வந்து செய்யும் போது சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இது அவங்களுக்கு தனியாக சாப்பிட்றதுக்கு பிடிக்கும். அந்த மாதிரி இருக்கவங்களாம் இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக செஞ்சுக்கலாம். நீங்கள் இந்த எட்ஜஸை வந்து உங்களுக்கு சும்மா சாப்பிட பிடிக்கலனா கூட நான் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிப்ஸ் கொடுத்துருப்பேன். ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த எட்ஜஸையுமே வந்து நம்ம ஒரு தனி ரெசிபியாகவே மாற்றலாம். ஸோ அதுவுமே தனியாக வந்துட்டு நம்ம பீஸா சாப்பிட்டுட்டு அந்த கார்னர் சாப்பிடும் போதுமே நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். ஸோ நம்ம வீடியோ கன்டினியூ பண்ணும்போது அதுக்கான டிப்ஸையுமே நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இதே மாதிரி தான் நெக்ஸ்ட்டும் வந்துட்டு கொஞ்சம் திக்காக இருக்கும் க்ரஸ்ட்டு. ஆனால் அந்த கார்னர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சீஸ் வந்து ஸ்டஃப் பண்ணிவிடுவோம். ஸோ ஈவன் தோ அது வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தாலுமே உங்களுக்கு இன்சைடில் வந்து சீஸ் இருக்கிறதுனால அது உங்களுக்கு தனியாகவே சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பீஸாவில் பார்த்திங்கன்னா நான் மொசரல்லா சீஸ் வந்துட்டு அந்த சீஸ் ஸ்டிக்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ அதையே வந்துட்டு நான் கட் பண்ணி அந்த கார்னர்ஸ்லலாம் வச்சிடுறேன். ஸோ வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த கார்னரை வச்சே நம்ம வந்து இதை கவர் பண்ணிவிடுவோம். ஸோ இது வந்து பேக் ஆகி வரும்போது பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா வந்துட்டு அவுட் சைடில் வந்துட்டு அந்த பீஸாவோட மாவு இருக்கும். அதே சமயத்தில் இன்சைடில் சீஸ் வந்து நல்லா மெல்ட் ஆகி இருக்கும். ஸோ சாப்பிட்றதுக்கு நம்ம வந்துட்டு ஒரு சீஸ் ஸ்டிக் சாப்பிட்ற மாதிரி வந்துட்டு டேஸ்ட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சீஸ் வைக்கும் போது நல்லா வந்து கவர் பண்ணி விட்டுக்கணும். இல்லைன்னா சீஸ் வந்துட்டு நமக்கு வெளில வந்துடும். ஸோ அதை வந்து நல்லா சீலாக இருக்கா அப்படிங்கிறத நல்லா செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நீட்டாக சீஸ் ஸ்டிக்காக வைக்கிறதுனால ஃபுல்லாகவே சீஸாக இருக்கும். அப்படி வேணாம் அப்படின்னா நீங்கள் சின்ன சின்னதாக நாட்ஸ் மாதிரி இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்துட்டு சீஸ் நாட் மாதிரி பண்ணும்போது கொஞ்சமாக சீஸ் வச்சுட்டு நம்ம பண்ணுவோம். ஸோ அங்கங்கே தான் இருக்கும், உங்களுக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து சீஸியாக இருக்காது. ஸோ ஒவ்வொரு நாட்லேயும் நமக்கு சீஸ் வந்து இன்சைடில் இருக்கும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி பீஸாவோட கார்னர் க்ரஸ்ட்டை வந்துட்டு எப்படி டேஸ்ட்டாக மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு எக்ஸ்ட்ரா டிப்ஸ் தான் இது. இது வந்து ஒரு கார்லிக் ஸ்ப்ரெட்டு. ஸோ இது எப்படி செய்கிறது அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். ஸோ இது வந்து 2 மெத்தடில் நம்ம செய்யலாம். ஒன்று வந்து பட்டர் வச்சு செய்யலாம், இல்லைன்னா ஆயில் வச்சு செய்யலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆயில் வச்சு செய்கிறது காமிக்கிறேன். இதுக்கு ஆலிவ் ஆயில், கார்லிக் பவுடர் இது ரெண்டுமே இருந்தால் போதும். ஸோ கார்லிக் பவுடர் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு நார்மல் கார்லிக்கே வந்து நல்லா துருவி சேர்த்துக்கோங்க. ஸோ ஆலிவ் ஆயில் ஒரு 2 ஸ்பூன் எடுத்துகிட்டு கொஞ்சமாக வந்துட்டு கார்லிக் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு நம்ம ஜஸ்ட் அப்படியே அப்ளை பண்ண வேண்டியதான். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம பட்டர் வச்சு எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு வந்து ஒரு 1/4 கப்பு பட்டர் எடுத்துகிட்டு நான் நல்லா உருக்கிட்டேன். ஸோ உருக்குனதுக்கு அப்புறமா நம்ம அதில் வந்துட்டு நல்லா கட்டி எதுவும் இல்லாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். ஸோ இது வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சுன்னா ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் நான் வந்து காரத்துக்காக காஞ்ச மிளகா வந்துட்டு அப்படியே ஃப்ளேக்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து கடையிலையும் விற்கும், இல்லை நம்ம வேணாலும் மிக்சிலே லைட்டாக அரைச்சிக்கலாம். ஸோ இதை வந்துட்டு நான் இதில் கலந்துக்கிறேன். இதில் வந்துட்டு இப்போ கார்லிக் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். கார்லிக் பவுடர் இல்லை அப்படின்னா ஃப்ரெஷ்ஷான கார்லிக்கே வந்துட்டு நல்லா நைஸாக துருவி எடுத்துக்கோங்க. ஸோ வந்துட்டு அதையுமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்மளோட விருப்பம் தான், எது வேணுமாலும் நம்மக்கிட்ட இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி ஃப்ரெஷ் கார்லிக் இல்லைன்னா கார்லிக் பவுடர் எது வேணுமாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அந்த ஒரு ஃப்ளேவருக்காக வந்துட்டு ஸ்பைஸ் மிக்ஸ் அரகனோ, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இட்டாலியன் சீசனிங் அந்த மாதிரி வந்துட்டு ஸ்பைஸ் மிக்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம க்ரஸ்ட்டில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃப்ளேவரும் சரி அதோட டேஸ்ட்டுமே ரொம்பவே நல்லா இருக்கும். உங்களுக்கு அந்த க்ரஸ்ட்டு வந்து தனியாக சாப்பிட்றதுக்கே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஒரு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு பார்ட்டு. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா பீஸா சாஸ். நம்ம பீஸா சாஸ் வந்துட்டு பீஸாவுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் வந்து கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டிலேயே செய்கிறதுனால அதுக்கு வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர்ஸ் வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி நம்மளால் ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ பீஸா சாஸ்மே வந்து பார்த்திங்கன்னா எப்படி செய்கிறது அப்படின்ற வீடியோ நான் போட்டிருக்கேன். ஹோம்மேட் பீஸா சாஸ் ரெசிபியோட வீடியோ லிங்க் வந்து பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் அதை வந்து செஞ்சுக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு சாஸ் செய்கிறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் கடையிலே கூட வாங்கி யூஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு டைம் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக வீட்டிலே வந்து சாஸ் வந்து ரெடி பண்ணி பண்ணுங்கள். அது இன்னுமே நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இல்லைன்னா இந்த ஆப்ஷன் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்துட்டு நமக்கு ரெட் சாஸ் பிடிக்காது அப்படின்னா ஒயிட் சாஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ஃப்ரெடோ சாஸ். இது வந்துட்டு நான் உங்களுக்கு தனியாக ஒரு ரெசிபி வந்து போடுறேன். உங்களுக்கு அதில் நீங்கள் வந்து எப்படி வந்து அந்த சாஸ் செய்கிறதுன்றதுமே காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பீஸா டாப்பிங்ஸ். பீஸா மேலே என்னெல்லாம் போடலாம் அப்படின்றதுக்கு தான். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு எக்ஸாம்பிள்
மாதிரி சும்மா ஒரு கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் அதெல்லாம் வந்து நான் காமிச்சிருக்கேன். ஆனால் இது மட்டும் கிடையாது, உங்களுக்கு என்னெல்லாம் வந்துட்டு டாப்பிங்ஸ் பிடிக்குமோ அதெல்லாம் நீங்கள் வந்து தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நம்மளோட க்ரியேட்டிவிட்டி பொறுத்தது தான், எது கூட எதை ஆட் பண்ணால் நமக்கு பிடிக்குமோ அந்த ஃப்ளேவர்ஸை வந்து நம்ம அந்த டாப்பிங்ஸ் வந்து நம்ம மிக்ஸ் மேட்ச் பண்ணி வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்க்க போகிறது ஒரு எக்ஸ்ட்ரா டிப் தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பீஸா நம்ம மேக் பண்ணும்போது கீழே வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக மைதா போடுறதுக்கு பதிலாக நம்ம வந்துட்டு ரவா இருக்குல்ல, ரவா வந்து கொஞ்சம் அரைச்சி போட்டுக்கலாம். இல்லைன்னா கார்ன் மீல்னு வந்து கடையில் விற்கும். ஸோ கார்ன் மீல் தான் யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா ஷாப்லலாம் வந்துட்டு பீஸா பண்ணும்போது எக்ஸ்பெஷலாக நமக்கு வந்துட்டு டாமினோஸ்லலாம் அதுதான் போட்டு செய்வாங்க. ஸோ நம்ம வந்துட்டு ரவா வச்சும் செய்யலாம், இல்லைன்னா இந்த கார்ன் மீல் வச்சும் வந்துட்டு நம்ம கீழே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம பீஸா போடும்போது உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு கிறிஸ்பினஸ் வந்து கிடைக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன சீஸ் வந்துட்டு பீஸாவுக்கு போடலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஷாப்லேயுமே வந்துட்டு மொசரல்லா சீஸ் அதான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா பீஸா அப்படின்னாலே வந்துட்டு மொசரல்லா சீஸ் தான் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும் அதுக்கு. ஏன்னா நமக்கு வந்துட்டு சீஸியாகவும் இருக்கணும், அதே சமயத்தில் வந்து கொஞ்சம் நல்லா ஸ்ட்ரெச்சியாக நம்ம வந்து பீஸா எடுக்கும் போது உங்களுக்கு வந்து அப்படியே நூல் நூலாக வர மாதிரி இருக்கும்ல. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா மொசரல்லா சீஸில் தான் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ மொசரல்லா கூட நீங்கள் மிக்ஸ்டாப்பாக வந்துட்டு வேறு சீஸ் கூட ஆட் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ கடையிலே வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ்டாக வந்துட்டு சீஸ் விற்பாங்க, அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா மொசரல்லா சீஸ் மட்டுமே வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மொசரல்லா சீஸ் கூட ஒரு நல்ல காம்பினேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொவலோன் சீஸ் வந்துட்டு நம்ம கலந்து போடலாம். ஸோ யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டாமினோஸ் பீஸாவில் வந்துட்டு நீங்கள் சாப்பிட்ற பீஸாவில் இந்த 2 சீஸ் கண்டிப்பாக இருக்கும். மொசரல்லா அண்ட் ப்ரொவலோன் வந்து சீஸ் வந்து மிக்ஸ் பண்ணி தான் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த ஃப்ளேவர் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து இது 2த்தையும் மிக்ஸ் பண்ணி கூட யூஸ் பண்ணலாம். ஆல்ரெடி துருகுன சீஸை வாங்கி யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக முழு சீஸாக வாங்கி நம்ம வீட்டில் திருக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு சீஸ் நல்ல ஸ்ட்ரெச் ஆகி வரும் பீஸாவில் வரும்போது. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி நல்லா ஸ்ட்ரெச் ஆகி வரணும் அப்படின்னா நீங்களே முழு பாராக வந்து வாங்கிட்டு வீட்டில் வந்துட்டு கேரட் துருவுறது இல்லைன்னா சீஸ் துருவுறதை வச்சு நம்ம நல்லா துருவி எடுத்துக்கலாம். இப்போ பீஸா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாவு ரெடி பண்ணி அந்த மாவை வந்துட்டு இந்த மாதிரி ரவுண்டாக நம்ம என்ன ஷேப்புக்கு வேணுமோ அந்த ஷேப்பில் வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ட்ரேயில் வைக்காமல் வந்து கீழே வந்து ஏதாச்சும் ஃபாயில் அந்த மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு ஸ்டிக் ஆகாமல் இருக்கும். உங்ககிட்ட பீஸா பேன் இருந்துச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக கூட பீஸாவை அதில் வச்சு நீங்கள் பேக் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாஸ் வந்துட்டு அப்ளை பண்ண போகிறோம். சாஸ் வந்துட்டு கொஞ்சம் திக்காக இருந்துச்சுன்னா பீஸா வந்துட்டு உங்களுக்கு நல்லா சாகி இல்லாமல் கொஞ்சம் நல்லா வரும். ஸோ இதை வந்து நல்லா ஈவனாக அப்ளை பண்ணிக்கோங்க. கார்னர்ஸ் ரொம்ப இல்லாமல் இன்சைடில் இருக்கிற மாதிரி நல்லா பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இதோட எட்ஜஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கார்லிக் ஆயில் இல்லைன்னா கார்லிக் பட்டர் வந்துட்டு நம்ம எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த மாதிரி அப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் எட்ஜஸை தனியாக சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து டாப்பிங்ஸ் ஆட் பண்ண போகிறேன். இதில் இம்பார்ட்டண்ட்டான ஒரு இது என்னென்னா நம்ம வந்து குக்டான டாப்பிங்ஸு இல்லை ட்ரையான டாப்பிங்ஸ்லாம் வந்துட்டு சாஸ்க்கு மேலேயே வைக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம குக்டு சிக்கன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்வீட் கார்ன் ஆட் பண்ணியிருக்கேன். இது ரெண்டுமே வந்து ட்ரையான இன்க்ரீடியண்ட் அப்படின்றதுனால நம்ம சாஸ்க்கு மேலே வச்சாச்சு. இப்போ இதுக்கு மேலே வந்துட்டு நம்ம சீஸ் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த சீஸ்க்கு மேலே தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெஷ்ஷான இன்க்ரீடியண்ட்டு இல்லைன்னா கொஞ்சம் வாட்டர் கண்டென்ட் உள்ள இன்க்ரீடியண்ட்டை வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். வந்து உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெங்காயம், தக்காளி, கேப்சிகம், பைனாப்பிள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பீஸாவுக்கு மேலே வந்துட்டு ஆட் பண்ண போகிறோம். அதே மாதிரி ஜலப்பினோவும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே தான் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம எதுக்காக இந்த மாதிரி வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரையான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்துட்டு உள்ளார வைக்கும் போது உங்களுக்கு பீஸா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அந்த ட்ரையான இன்க்ரீடியன்ட்ஸ் இன்னும் ட்ரை ஆகாமல் அப்படியே சேஃபாக இருக்கும். அதே மாதிரி வந்துட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷான இன்க்ரீடியன்ட்ஸ் மேலே வைக்கும் போது பீஸா ரொம்ப தண்ணி விடாமல் சாகி ஆகாமல் நல்லா குக்காகி வரும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ட்ரை இல்லைன்னா குக்டு இன்க்ரீடியன்ட்ஸ் வந்துட்டு சாஸ்க்கு மேலே இருக்கணும். ஃப்ரெஷ்ஷான இல்லைன்னா வந்து கொஞ்சம் வாட்டர் கண்டென்ட் உள்ள இன்க்ரீடியன்ட்ஸ் வந்துட்டு சீஸுக்கு மேலே இருக்கணும். ஸோ இதை வச்சு நம்ம பேக் பண்ணும்போது நமக்கு பீஸா நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், நல்லா ஜூஸியாகவும் இருக்கும், ரொம்ப சாகியாக இல்லாமல் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி தான். இல்லை நீங்கள் உங்களுக்கு எப்படி வேணும்னாலும் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் ட்ராவல் சமயத்துலேயோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் வந்து கிட்ஸுக்கெலாம் கொடுக்கும் போது ஃபுல்லாக வந்துட்டு இன்க்ரீடியன்ட்ஸ் உள்ளார வச்சுட்டு மேலே சீஸ் போட்டு கூட பண்ணலாம். ஸோ அப்படி பண்ணும்போது நமக்கு டாப்பிங்ஸ் எதுவுமே வந்து விழாமல்
தீராமல் இருக்கும். ஸோ இதுக்கு ஆப்போசிட்டாகவும் நம்ம பண்ணலாம். சாஸ் சீஸ் வந்து நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறம் வெறுசாக வந்து மேலே வந்து டாப்பிங் வைக்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு பிடிக்குதோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். பட் உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரதுக்கு நான் ஃபஸ்ட்டு சொன்ன மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். பீஸா எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஹையஸ்ட் டெம்பரேச்சரில் குக் பண்ணால் தான் கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் வச்சுருக்க அவனில் எது ஹையஸ்ட் டெம்பரேச்சரோ அதை வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறதுல 500 தான் வந்து ஹையஸ்ட்டு, 500 டிகிரி ஃபாரன்ஹீட் தான் வந்து ஹையஸ்ட் டெம்பரேச்சராக இருக்கும். ஸோ அந்த டெம்பரேச்சருக்கு செட் பண்ணிக்கோங்க. அவனோட கடைசி ரேக்கில் வந்துட்டு நீங்கள் பீஸா வச்சு பேக் பண்ணிங்க இந்த டெம்பரேச்சர்லனா உங்களுக்கு கிட்டத்தட்ட நம்ம வந்து ஷாப்பில் வந்துட்டு ஹை டெம்பரேச்சரில் குக் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக கொண்டு வர முடியும். ஸோ வந்து அவனை பொறுத்த வரைக்கும் கடைசி ரேக்கில் ஹையஸ்ட் டெம்பரேச்சரில் வச்சு நம்ம பீஸா குக் பண்ணால் பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இப்போ பீஸா குக் பண்ணதுக்கப்புறம் ஃபைனல் டச்சுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே வந்து லைட்டாக சீசனிங் பவுடர் தான். ஸோ இதுக்கு வந்துட்டு நம்ம ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ், சீசனிங் மிக்ஸ் இல்லைன்னா வந்துட்டு பெர்மிசன் சீஸ் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து மேலே நம்ம சீசனிங்காக போடும்போது ரொம்பவே ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். நீங்கள் இது கூட வந்து ஃப்ரெஷ் பேசில் லீவ்ஸ் கிடச்சினா கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுவுமே வந்துட்டு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ பீஸாவை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்துட்டு என்னென்னலாம் நமக்கு அந்த எக்ஸ்ட்ராவாக சீசனிங் வந்துட்டு நமக்கு வந்து போட்டால் பிடிக்குமோ அதெல்லாம் வந்து நம்ம மேலே ஆட் பண்ணிக்கலாம். நான் யூஸ்வலாகவே வந்துட்டு ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து காரத்துக்காக ஆட் பண்ணுவேன். லைட்டாக வந்துட்டு கார்லிக் பவுடர் வேணும்னாலும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து ஆப்ஷனல் தான். பர்மிசன் சீஸ் வந்துட்டு இந்த சமயத்தில் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். ஸோ நம்ம குக் பண்ணும்போது வந்து ஆட் பண்ணாமல் இந்த மாதிரி கடைசியாக வந்துட்டு இந்த பர்மிசன் சீஸ் வந்து நம்ம ஆட் பண்ணோன்னா அவங்களுக்கு அதோட ஃப்ளேவர் வந்துட்டு கொஞ்சம் என்ரிச் பண்ணி கொடுக்கும். பட் இதுவுமே ஒரு ஆப்ஷனல் திங் தான். உங்களுக்கு வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க, வேணும்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ண வேணாம். ஸோ சீசனிங் மிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கடையிலே நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். நமக்கு இட்டாலியன் சீசனிங் மிக்ஸ் இருக்கும், இல்லைன்னா அரகனா இருக்கும். ஸோ எது உங்களுக்கு அவைலபிளாக இருக்கோ அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக வந்து ஆட் பண்ணும்போது நமக்கு ஃப்ளேவர் வந்து அது நல்லா என்ரிச் பண்ணி கொடுக்கும். இன்னும் சில பீஸா ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே டாப்பிங்ஸாக வந்துட்டு ஹாஃப் பாயில்டு எக்கு கூட ஆட் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எக்ஸ்ட்ரா ஸ்பைசினஸ் தேவைப்படுது அப்படின்னா நம்ம ஹாட் சாஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுவுமே நல்லா தான் இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான். ஸோ இவ்வளோ தாங்க எனக்கு தெரிஞ்ச பீஸா பற்றின எல்லா டிப்ஸையுமே உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இது எல்லாத்தையுமே நீங்களுமே யூஸ் பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு பர்ஃபெக்டான பீஸா வந்து கிடைக்கும். ஸோ நான் சொன்ன டிப்ஸ் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் தெரியும்னா கண்டிப்பாக என் கூட கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நான் சொன்ன டிப்ஸில் நீங்கள் எது யூஸ் பண்ணி உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்துச்சுங்கிறதையுமே எனக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோ உடனே தெரிகிறதுக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட்.